ஹலோ டோலர் டோலிகளே, உடனே இந்த வீடியோ என்னன்னு கூட முழுசாக பார்க்காம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்களே. வீடியோ பார்க்க டைமும் பொறுமையும் இல்லாத நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை தள்ளி விட்டு கடந்து போகும் பெரியோர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் வீடியோவை எதுக்கு பார்க்கணும்னு நினைக்கும் லெஜெண்டுகளே, வணக்கம். கண்டென்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என் சேனலோட இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துடுங்க. கண்டென்ட் இல்லைன்னு இதையே நீ ஒரு வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி கிடையாது. என்னை பற்றியும் பொதுவாக ஒரு சப்ஸ்கிரைபோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவை நான் கண்டென்ட்டாக எடுத்து போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சேனல் ஆரம்பித்த காரணம் என்னென்னா, இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, சடனாக எனக்குள்ளே உறங்கி கிடந்த மிருகம் எழுந்து என் திறமையை காட்டுறதுக்காக எட்டி பார்த்தது. அதற்கு தொடக்க புள்ளியாக தான் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்தேன். அப்போது கதையை ஆரம்பிக்கலாங்களா? ஃப்ளாஷ்பேக். அதாவது நான் ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபராக என்னோடய சைக்காலஜிக்கலாகவே மைண்ட் செட்டும் மற்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுமான்னு யோசிச்சதாக இருக்கட்டும், என் ஃப்ரெண்டு சேனலை ஆரம்பித்து இதை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடான்னு சொல்லும்போது எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டுன்னு நினச்சதாக இருக்கட்டும், இவ்வளோ ஏன் தற்போதைய வளர்ந்து நிற்கும் எத்தனையோ யூடியூபர்ஸ் வீடியோவை சப்ஸ்கிரைபே பண்ணாமல் ஓட்டி பார்த்ததாக இருக்கட்டும், இது போல் பற்பல விஷயங்களில் எனக்கும் பங்கு உண்டு. இதோட சாபமாக என்னன்னு தெரியல, நானும் முன்னேறல, என் சேனலும் முன்னேறல. இதெல்லாம் நான் யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நானும் ஒரு சப்ஸ்கிரைபராக இப்படி தான் மற்ற சேனலை கடந்து வந்தேன். ஆனால் ஒரு சேனல் ஆரம்பித்து அதை ரன் பண்ணும்போது தான் தெரியுது. ஆனால் முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் கூண்டி வெளினா என்னன்னு. எனிவே அது மட்டும் இல்லை, சேனல் நம்ம எப்படி வைக்கிறதுன்னு எது ரிலேட்டடாக சேனல் ஆரம்பிக்கிற குழப்பத்திலே சில காலங்கள் கடந்துருச்சு. சரின்னு எது ரிலேட்டடாக வீடியோ போடுறதுன்னு பல ரிசர்ச் மேற்கொண்டேன். நம்ம ஆல்ரெடி செஞ்சுட்டு கடந்த யூடியூப்பில் கால் வச்சுருக்கோம், இதில் வித்தியாசமான ஜேர்னலில் ட்ரை பண்ணணுன்னா எப்படி? அப்புறம் தான் தெரிஞ்சது நான் எக்ஸ்பைரி ஆகிட்டேன்னு. இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு ஜேர்னர் எடுத்து தானே ஆகணுன்றதுனால கதை சொல்கிற ஜேர்னரே செலக்ட் பண்ணிட்டேன். பட் எல்லா ஜேர்னருக்கும் காம்படிஷன் அதிகம் போல் எல்லாத்தையும் எல்லாருமே ட்ரை பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு புதுசாக பண்ணுறதுக்கான வாய்ப்பும் வசதியும் என்கிட்ட இல்லைன்றது தான் நிதர்சனமான உண்மை. பட் பாருங்க, அது மட்டும் இல்லாமல் மொத்த யூடியூப் சேனல்லையும் ஒரு கணக்கெடுப்பு எடுத்து பார்த்ததுல தெரிஞ்சது, தற்போதைய கூகுளோட கணக்கெடுப்பு படி வேர்ல்டு மொத்தமாக 5 கோடி யூடியூப் சேனல் இருக்குது. அதில் இந்தியாவில் மட்டுமே 40,000க்கும் மேற்பட்ட சேனல்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஒரு அப்ராக்ஸ் வேல்யூ தான் இப்போதைக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, நாளுக்கு நாள் சேனல் முன்னேறதோ இல்லையோ, அரைகுறை ஆரம்பித்த என் சேனலுக்கு ஆரவாரமான கமெண்ட்ஸ் என்னன்னு, மைக்கு சரியில்லை, வாய்ஸ் ஒழுங்காக கேட்கல, சேனல் நேம் சுமாராக இருக்குன்னு கமெண்ட்ஸ் குமிஞ்சுது. பரவாயில்ல, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத என் சேனலுக்கு இந்த கமெண்ட்ஸ் ஆச்சும் வருதுன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு நானும் மனசை தேத்திட்டு ஒழுங்காக கேட்காத என் மைக்கையும் என் வாய்ஸையும் வச்சு மறுபடியும் நான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன்னா என்ன அர்த்தம்? ஏன்னா என்னால் மிக பிரமாண்டமாக எடிட் பண்ண என்கிட்ட போதுமான பட்ஜெட்டும் இல்லை. அப்படியே செலவு பண்ணி எடிட் பண்ணாலும் அதை பார்க்குறதுக்கு போதுமான ஆளும் இல்லை. யாருமே இல்லாத கடையில் யாருக்குடா டியாத்திர? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா? அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி வீடியோவில் கதை சொல்கிறதுன்னு அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. தனி ஒருவனை கதையை எழுதி எடிட் பண்ணுறது ஒரு மாதிரி எனக்கு காண்டான வேலை தான். ஸோ இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமா எனக்கு தெரியல. ஆனால் நான் சீரியஸாக பேசுகிறதும் எனக்கே கொஞ்சம் சிரிப்பாக தோணுச்சு. இருந்தாலும் நான் இப்படிலாம் பேசுவேன்ற கான்ஃபிடன்ஸ் எனக்குள்ளே வந்தது இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ண பிறகு தான். பரவாயில்ல பாலாஜி, நல்லா தானே பண்ணுற, கீப் இட் அப்னு நானும் இந்த இப்படியே தொடர்ந்து பண்ணலான்னு யோசித்தேன். ஓகே, இதான் அந்த ஃப்ளாஷ்பேக். இப்போ டாபிக்குள்ளே வரும். ஆரம்பத்தில் என்ன சொல்லிட்டு இருந்தேன், இந்த சேனல் ஆரம்பித்த காரணம் என்னென்னு சொன்னல. ஏன்னா எனக்கு பிடிச்ச வேலை செய்கிறேன்னு சந்தோஷத்துக்காகவும் மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுன்ற காரணத்தினால ஆரம்பித்த சேனல் ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது நல்லா கன்சிஸ்டாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருந்தேன். போய் மைண்ட் என்ன நினச்சதுன்னு தெரியல, ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகணுன்ற குருட்டு நம்பிக்கையில் வீடியோ போட முடியாத சில சூழ்நிலையாலையும் தவிர்க்க முடியாத காரணத்தினாலையும் என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல. ஸோ அதனாலே என்னவோ ஒரு வருஷம் ஆகியும் நான் நினச்ச சப்ஸ்கிரைபும் வரல, வியூஸும் வரல. எனவே இன்றைக்கி வளர்ந்து நிற்கிற எத்தனையோ யூடியூபர்ஸும் ஆரம்பத்தில் இப்படி தான் இருந்திருக்கும். பட் அதே சமயத்தில் சில சின்ன சேனல்களும் ஓரளவு தான் குரோத்தை பார்த்துருக்காங்க. அதாவது நான் சொல்ல வர்றது என்னென்னா, உடனே குரோத்துக்கு வந்த சேனலையும் நான் பார்த்துருக்கேன். 4-5 வருஷம் ஆகியும் பெரிய குரோத் அடையாத சேனலையும் நான் பார்த்துருக்கேன். இதற்கு காரணம் அவங்களோட கண்டென்ட்டாக இல்லை அவங்களோட கன்சிஸ்டன்சியான்னு எனக்கு தெரியலை. ஒருவேளை எனக்கு வியூவர்ஸை வர வைக்கிறதுக்கான வித்தை தெரியலையா, இல்லை அந்த வியூவர்ஸோட சைக்காலஜி என்னன்னு எனக்கு தெரியலையோ என்னவோ. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எனிவே டோலிகளே, இந்த வீடியோவில் என்ன சொல்ல வந்தேன்னு எனக்கே புரியாத போது உங்களுக்கு புரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை புரிஞ்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவீங்களோ, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களோ, இல்லை கமெண்ட்டில் கழுவி ஊற்றுவீங்களோ, எது செஞ்சாலும் இந்த வீடியோக்கான வெற்றின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாலாஜி. பை பாய், see you. அப்போ இனி ஏன் வீடியோவை இனிமேல் முழுசா பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க தானே? நான் நினைச்சா பண்ணலாம்.
ஆனா பண்ண மாட்டேன். டேய் எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா.